Hello friends, welcome to Ultra TP channel. நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் who must be an Indian citizen for selection and appointment as junior assistant. The vacancies are as under அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10 ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக 200 வேகன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டேட் வைஸ் வேகன்சி அண்ட் மெரிட் அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் அண்ட் ஆக்டிவிட்டி ஷெடியூல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25/7/2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டேட்டு 14/8/2024 வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிற தேதி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்னும் போது 7 to 14 days பிஃபோர் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுடைய கால் லெட்டர் வந்து நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய எக்ஸாம் தேதியிலிருந்து 7 to 14 நாட்கள் முன்னாடி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் வந்து செப்டம்பர் 2024 வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Candidates are advised to regularly check the authorized website of LIC Housing Finance Limited www.lichousing.com அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெனுமினேஷன் ஃபார் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு கேடர் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி வந்து கேட்டகரி ஃபஸ்ட்டு அப்படின்னாக்கா பேசிக் பே 2000, ஹெச்ஆர்ஏ 4400, அதர் பெனிஃபிட்ஸ் 8400, பிஎஃப் கம்பெனி கான்ட்ரிபியூஷன் 2400, டோட்டல் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 35,200 ஆனுவல் இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேலரி ஹேண்ட் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 32,800 கொடுத்துருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டயர் 2 சிட்டிஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ குறையுது, அதேமாதிரி அதர் பெனிஃபிட்டும் குறையுது. டயர் 3 அப்படின்னும் போது அதேமாதிரி ஹெச்ஆர்ஏ குறையுது, அதர் பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து குறையுது. ஸோ அதுக்குண்டான ஸ்கேல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்து செக் பண்ணிங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா ஆஸ் அண்ட் மென்ஷன் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகேட் 60% எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு டிசிப்ளினில். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லிட்ரஸி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் ஹேவ் சர்டிஃபிகேட் டிப்ளமோ ஆர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ். லாங்குவேஜ் should have studied computer information technology as one of the subject in the high school or college institute அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதுமானது. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும்னு வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இன்டர்வியூ 2 மெத்தட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 கட்டமாக வந்து நடக்குது, 2 ஃபேஸாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஆன்லைன் எக்ஸாமினேஷன், இன்னொன்று வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்ஜெக்ட் வைஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷனில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், லாஜிக்கல் ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, நியூமரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஸ்கில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 5 கேட்டகரிலையும் 40 40 40 200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான் நினைக்கிறேன். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னும் போது 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 200ன்னு கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் வந்து 120 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து 2 மணி நேரம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு அப்ளை அப்படின்னும் போது நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னும் போது ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு
கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 18% அப்ளிகல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த ரூ. 800. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சாவூர் அந்த சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து 14/8/2024 ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.